ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது, இப்போது நீ அனுபவிக்கிற உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பதற்காகவும், உன்னை காப்பாற்றி உன்னை சேர்க்க வேண்டிய சிறப்பான இடத்துல உன்னை சேர்த்து உனக்கு உயர்வான வாழ்க்கையை கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் தான் இந்த வராகி அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை ஆட்டி படைச்சு உன் மனசை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். நான் சொல்கிறதையெல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனிமையில் நான் சொல்வதை கேட்டு எதுக்காக சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டினா, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது எல்லாத்தையும் சிறப்பாக நானே முன்னின்று நடத்தி முடிப்பேன். எல்லா இடத்துலையும் உன் கூட இருக்கிறவங்க எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வர மாட்டாங்கன்றதுக்காக தான் உனக்கு ஒத்துழைக்கக்கூடிய, உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை தவிர மற்ற எல்லாரையும் உன் கூட வர முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையிலிருந்தும் உன் மனசுலேருந்தும் அவர்களை விலக்கி வச்சுட்டேன். யார் உன்னை விட்டு போனாலும் அது என்னுடைய கட்டளைப்படி, ஏன் உத்தரவுப்படி உனக்கான நன்மைக்காக தான் அவங்கள விலக்கி வச்சிருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையையும் வாழ்க்கையையும் பார்த்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருந்துடு என் செல்லமே. எனக்கு அன்பான, எனக்கு பிடிச்சமான, என் பிரியமான, என் அன்பு குழந்தையான உன்கிட்ட பேச வந்திருக்க நானே உன் மனசில் இருக்க கவலைகளையும் உன்கிட்ட இருந்து வீசவும் போகிறேன். திருமணத்தை பற்றின கவலையோ, குழந்தைகளை பற்றிய கவலையோ, அல்லது வாழ்க்கையை பற்றின கவலையோ, எந்த கவலையும் உனக்கு வேணாம். இதுவரைக்கும் நடக்காத விஷயமும், தாமதமான விஷயமும், தள்ளி போன விஷயமும் கூட என் ஆசீர்வாதத்தோட அழகாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்ய போகிறேன். என் குழந்தையான உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிப்பதற்காகவே இந்த வராகியம்மா காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பக்திக்கும் நான் பரிசு கொடுக்கணும் அல்லவா? அந்த பரிசையே பொக்கிசமாக உன் கைகளில் தர்றதுக்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். இனிமே உன் குடும்பத்தை நினச்சி நீ கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்து பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நான் ஏற்றுக்கிறேன். உன் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கும் எந்த தீங்கும் வராது என இப்போதே நான் உனக்கு உறுதியாக வாக்கு தருகிறேன் என் செல்லமே. நீ அறியாமல் தப்பு செஞ்சிருந்தீனா, தெரியாமல் தப்பு செஞ்சிருந்தீனா சரி, இன்னும் நான் அதை மன்னிச்சு விட்டுருவேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தவறுன்னு தெரிஞ்சும் நீ அதை மறுபடி செய்யும்போது அதைக்கான புரிதலையும் தவறுக்கான தண்டனையும் நான் உனக்கு கொடுத்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா என் பிள்ளையாகவே நீ இருந்தாலும், என்னதான் நீ எனக்கு வசதியாகவே தெரிஞ்சாலும், தப்பு செஞ்சா எல்லாரையும் தண்டித்து திருத்த வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் தாய்க்கு இருக்குது தானே. நீ எந்த வழியிலையும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி சுற்றி வர்றேன். எந்த விஷயத்திலும் நீ யாருக்கும் தவறோ தீங்கோ செய்யாமல் நல்ல மனசோட நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் உன் பாதையில் நீ போய்கிட்டு இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு அவர்களுக்கு சரியாக வர்றது நமக்கும் சரியாக வரும்னு நினைக்காத. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் சரிப்பட்டு வராது. ஒவ்வொரு மனிதருக்கும் தலைவிதி வேற, அவங்களுடைய வாழ்க்கைக்கான கொள்கைகள் வேற, அவங்களுடைய கர்ம வினைகள் வேறாக இருக்கும்போது ஒருத்தருக்கு சரியாக பொருந்தி வர்ற விஷயம் இன்னொருத்தருக்கு சரியாக வராது. நீ பாட்டுக்கு உனக்குன்னு ஒரு குறிக்கோள் வைக்காம அவங்க அதை செஞ்சு தானே நல்லா வாழ்கிறாங்க, நம்மளும் அதையே செய்வோன்னு அடுத்தவங்களை பார்த்து வாழ நினைக்காதே என் செல்லமே. அடுத்தவன் குறுக்கு வழியில் போய் முன்னேறினாலும் நீயும் அதையே பின்பற்ற நினைக்காம உனக்கான நேர்வழியில் நேர்மையாக முன்னேறி செல்ல தயாராக இரு. உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்கணும்னு நீ பிரார்த்தனை செய்தும் கூட அது நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கே. இது நடக்குமா இல்லையான்ற சந்தேகமே உனக்குள்ள வந்துடுச்சு இல்லையா? இந்த முறை நிச்சயமாக குழந்தை வரத்தை நானே உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன்.
நீ மிக கடுமையாக விரதம் இருக்கணும்னு, அல்லது எனக்காக எதையாவது செய்யணும், ரொம்ப காசு செலவழிக்கணும், கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லாமலேயே உனக்கான விருப்பத்தை இந்த வராகியம்மா நிறைவேற்றி உன் கைகளிலேயே கொடுக்க வந்துட்டேன். நீ மிகுந்த பக்தியோட, நம்பிக்கையோட, நல்ல எண்ணத்தோட என்னை வழிபட்டு வந்தாலே எல்லாமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டாகி உன் உடம்புல வலிமையும் பெருகும். என்ன நடந்தாலும் நீ என்னை வணங்குறதையும் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொல்லுவதையும் நிறுத்தாதே. நான் உனக்கு நல்ல புத்தியையும் அறிவையும் கொடுத்து எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழாத அளவுக்கு நல்ல நேர்மறையான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு வினோதமாக இருக்கலாம். இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு உனக்கு புரியாமலும் இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்க்கும் பார்வை மாறுபடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிற விதமும் மாறுபடும். எந்த விஷயத்தையும் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து தான் அதில் உனக்கான வெற்றி கிடைக்கும். இந்த வராகியம்மா எப்படியும் உனக்கு துணையாக இருப்பேன், எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன்னு நீ என் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அதை நல்லபடியாக நடத்தி தரும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு குழந்தையான நீ நானே கதின்னு என்னையே நம்பி வாழும்போது எந்த வகையிலும் உனக்கு மன கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். தேவையில்லாமல் அழுகிறதோ, கவலைப்படுவதோ, வருத்தம் அடைவதோ, மனக்குழப்பம் கொள்வதோ உனக்கு வேண்டாம். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை நான் கொடுத்துருக்கேன்னா அதன் மூலமாக உனக்கு ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. நிச்சயமாக நிலையான நிம்மதியை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தீருவேன். இத்தனை காலம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு காத்திருந்தாய். இப்போதே உனக்கான மகிழ்ச்சியான காலங்களை வரவழைச்சிடுறேன். உனக்கு கிடைக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் நல்லபடியாக உன்னை வந்து சேரும். தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் எல்லாரும் உன் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீ சொல்கிறதை கேட்டு அதன்படி நடப்பதற்காக மனிதர்கள் மாறுவார்கள் என் செல்லமே. இனிமே உனக்கு எதிராக யாரும் எதுவுமே செய்ய முடியாது. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்ததின் பலனாக பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன். என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கஷ்டமான வாழ்க்கையை நினச்சி கலங்க வேண்டாம். முக்காலமும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன் நம்பு. என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு உனக்கு துணையாக இருந்து உன் கரம் பற்றி வழி நடத்தும். நான் இருக்கும்போது நீ எப்படி வீழ்ந்து போக விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கை என் பொறுப்பில் என் கைகளில் இருக்கும்போது நீ பயப்பட வேணாம். எல்லாத்தையுமே சரியாக சிறப்பாக நடக்கும் விதமாக உன்னுடைய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நானே ஒரு முடிவு கட்டிடுறேன். நீ எப்போவும் எல்லாரையும் நல்லவங்க நம்பி எல்லார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து கடைசியில் நீயே உன்னை வெறுக்கிற அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட ஏமாந்து போகாதே என் செல்லமே. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், அன்பும் பாசமும் வைக்கிறது அளவோடு இருக்கட்டும். ஏன்னா எல்லாரும் உன்னை போலவே நல்லவங்களாக இருந்து உனக்கு நல்லதையே செய்ய மாட்டாங்க. நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு. ஆனால் நீ மறுபடியும் மற்றவங்களை நம்பி அவங்க நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்த்து அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் அவங்கள தேடி போகிற. ஆனால் அவர்களிடத்தில் சுயமரியாதை இருக்கோ இல்லையோ, சுய லாபமும் அல்லது அடுத்தவனுக்கு கெட்டது செய்யணும், நம்ம நல்லா இருக்கணுன்ற அந்த சுயநலமும் தான் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீ பேசும்போது பழகும்போது அது எந்த விதத்திலும் உனக்கு நன்மையை தராது. நன்மையை தரலைனாலும் பரவாயில்ல, அது உனக்கு கெட்டதை கொடுத்து விடுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. யார் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ, இந்த வராகியம்மா எப்போதுமே உன் கூட தான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் நீ பிடிவாதமாக செய்வதற்கும் என்கிட்ட கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது இந்த விஷயத்தை நான் இப்படி தான் செய்வேன்னு பிடிவாதம் பிடிக்காம இந்த விஷயத்தில் என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நான் செய்கிறேன். ஏன் வராகியம்மா
எனக்கு வெற்றியை கொடுக்கணுன்ற நம்பிக்கையோட உனக்கான திட்டத்தை நீ சரியாக செயல்படுத்தி முயற்சி செய்யும்போது அதில் எப்படியாவது வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. அதை விட்டுட்டு நான் இப்படி தான் செய்வேன், எனக்கு இது சரியாக நடக்கணும், வெற்றி கிடைக்கணும்னு பிடிவாதத்தோட சில செயல்களை செய்ய வேண்டாம். எப்போதுமே எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா பொறுமையாக நிதானமாக திட்டம் போட்டு எதை எப்போது எப்படி செய்யணும்னு சிறப்பாக சிந்திச்சு செயல்படு. அதுக்காக தானே நான் உனக்கு புத்தியை கொடுத்துருக்கேன். இனிமேலும் உன் அறிவையும் ஞானத்தையும் சரியாக பயன்படுத்தி உன் செயலில் நீ வெற்றி பெற வேலை செய்யும்போது உனக்கு ஆசீர்வாதத்தையும் அழகான அற்புதமான சக்தியையும் நானே உனக்கு கொடுப்பேன். நீயும் எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைச்சிடும் என் செல்லமே. இனிமே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நடக்க போகிற எல்லாத்தையும் நினச்சி நிச்சயமாக நீ சந்தோஷப்படுவாய். இனி வரப்போகிற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷங்களை தரும் விதத்தில் இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். மனசோட போராடிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா, அல்லது வாழ்க்கையில் நடக்க போகிற நல்ல விஷயங்களை எதிர்கொள்ளும் விதமாக அதற்கான முயற்சிகளை செய்கிறதான்னு நீதான் முடிவெடுக்கணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கும். சும்மா அதையே நினச்சி கவலைப்படுறதால எதுவுமே மாறப்போகிறதோ முடிய போகிறதோ இல்லை. அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்தும் போது உன் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து போகும். இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். நீ மனசுக்குள்ளேயே என்னை யோசிச்சினா என் முகத்தை உன்னால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த வராகியம்மா உன் நெஞ்சத்துக்குள் உன் வீட்டிற்குள் உன் மனசுக்குள்ளே தான் குடியிருக்கேன். என் தரிசனம் எப்போது நீ எதிர்பார்த்தாலும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதத்தையும் உனக்கு பரிபூரணமாக தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராகவே இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ நல்லா வாழக்கூடாது, நீ ஜெயிச்சிடக்கூடாது, நீ நினச்சது நடக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் சேர்ந்து உன் வழியை அடைச்சாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறந்து வைப்பேன். நீ ஒருபோதும் கலங்காம இந்த வராகியம்மாவை மனசில் நினச்சிக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாகவே இருப்பேன். உன் கவலைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் என் செல்லமே. வாழ்க்கைனா இருளும் வெளிச்சமும் மாறி மாறி வருவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரதான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை மட்டுமே அனுபவிச்சவங்களாகவும் இருக்க முடியாது. அதே போல் வாழ்நாள் முழுவதுமே துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கஷ்டப்பட்டவங்களும் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், அதுக்கு பிறகு இன்பமும் வரும் என்பது தானே எழுதப்படாத நியதியாக இருக்கு. நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும் போது உன் மனசுக்கும் அமைதி கிடைக்கும், உன் வாழ்க்கைக்கும் வெற்றி கிடைக்கும். இந்த வராகியம்மா உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு நல்லது செய்யணும், உன் பிரச்சனைகளை தீர்க்கணும், கஷ்டத்தை தீர்க்கணுன்ற எண்ணத்தோட இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எல்லாமே நீ நினைத்ததை விட சிறப்பாக அழகாக நடந்து முடியும்.